அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். குலதெய்வம் நம்ம கோவிலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம் செய்யறதுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சகல சௌபாகியங்களிலிருந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். உங்கள் வீட்டில் குலதெய்வம் குடிக்கொண்டிருப்பாங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா போய் சுவாமிக்கு படையல் போடுவோம் இல்லைங்களா? சுவாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போ நம்ம குலதெய்வம் மண் இருக்குது இல்லைங்களா? அந்த மண்ணை நம்ம கையோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து கொண்டு வரணும். அந்த மண்ணை கொண்டு வந்து நம்ம வீட்டில் நிலைவாசல் இருக்குது பாருங்கள், நிலைவாசலுக்கு வெளிப்புறம் இல்லை, உள்பக்கமாக மேலே வந்துட்டு ஒரு மஞ்சள் துணியில் அந்த மணலை வச்சு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் மேலே மாட்டிடலாம். வீட்டில் எப்போவுமே பூஜை பண்ணுறப்போ தூப தீபம் காமிக்கிறப்போ இந்த முடிச்சுக்கும் நீங்கள் காட்டணும். இதை மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு சண்டை சச்சரவு இருந்தாலும் படிப்படியாக குறையும். பண கஷ்டம், கடன் பிரச்சனைகள், அதை மாதிரி இப்போ உறவுக்குள்ளே சண்டை சச்சரவு, இதை மாதிரி எது இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறையும். குலதெய்வம் தான் நமக்கு பிரதானமான ஒன்று. நம்ம என்ன தான் சுவாமியை எல்லா சாமியும் கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. ஸோ குலதெய்வத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கள நம்ம எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறப்போ இதை மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் செய்கிறப்போ நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். அப்போ இன்னொரு முறை போகிறப்போ இந்த பழைய முடிச்சியில் இருக்கக்கூடிய மணலை என்ன பண்ணிடுங்க, கால்படாமல் நம்ம வீட்டிலையே நம்ம செடி பக்கமாக அப்படியே கொட்டிடுங்க. இதை மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். அப்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம வாழலாம். கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.